பல்வேறு துறையிலிருந்து இந்த இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் ராட்ட படக்குழுவினர் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். சக்திவேல் நாகப்பன் என்கின்ற சிவசக்தி பிரபு இயக்கி நடித்திருக்கும் ராட்டை திரைப்படத்தின் இசை வெளியீடு. இப்பொழுது நீங்கள் நம்முடைய பாடல் காட்சிகளையும் முன்னோட்டத்தையும் பார்த்தீர்கள். அடுத்து இப்பொழுது இசை வெளியீடு. அதை தொடர்ந்து நம்முடைய திரையுலக பிரம்மாக்கள் வாழ்த்தி பேசுவார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நரேஷ்குமார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். முத்தமிழ அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் கதை வசனத்தில் இயக்கிய அன்பு அண்ணன் பாலி ஸ்ரீரங்கம் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். இணைய தலைமுறை பட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு இளந்திரன் மாறன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய புரட்சி இயக்குனர் அண்ணன் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறோம். என்னுடைய பேர் சக்திவேல் நாகப்பன். சிவசக்தி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காக மாத்திருக்கேன். வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதுங்களாண்ணா? ஆடியோ கிளாரிட்டி வருது? ஆடியோ சவுண்ட் அங்கே வைக்கணுமா? அது சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா அது கிளாரிட்டி இல்லாம நம்ம பண்ணி இப்படி ஓட்டி பேசுறோம். இப்போ ஓகேவா? ஹலோ சார், தெளிவா கேக்குதுங்களா சார் உங்களுக்கு? ஹலோ, ஓகே சார், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சீனியர் டைரக்டர் திரு சலங்கேதுரை சார் அவர்களுக்கும், ஜவஹர் சார் அவர்களுக்கும், பாலிஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும், சங்ககிரி ராஜ்குமார் அண்ணா அவர்களுக்கும், நம்ம வஜ்ரா ராஜு அண்ணா அவர்கள் வந்து நமக்காக கன்னியாகுமரியில் அங்கே நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம படத்தை சிறப்பிக்கிறதுக்காக. அதே போல் ஆடியோ கிளாரிட்டி ஓகே ஆயிடுச்சுங்களாண்ணா? நம்ம இப்போ பேசலாம். ஓகே ஓகே. இந்த படம் முதல்ல வரவேற்பு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெசவாளர் சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு 4 பேர் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த முதலாளியுடைய பெயரை நான் சொல்ல எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். சிஎஸ்எம் பழனிசாமி, ராமசாமி, முருகன், ஜிஜி கண்ணன். இவங்க 4 பேர் வந்து விசைத்தறி உரிமையாளர்கள். விசைத்தறி சங்கம் வச்சிருக்காங்க. நான் விசைத்தறியை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு தம்பி எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க, அதை நான் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ். இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பான்சர் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துறது. ஒருத்தரோட உதவி இல்லாம ஒருத்தரால அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இல்லாம சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன். போன வாரம் அந்த நிகழ்வு நடந்தது. அவருக்கு என்னால வந்து வாழ்த்து சொல்ல முடியல. இது என்னுடைய மேடையில அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றோமா நான் வச்சுக்கிறேன். ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். எனக்கு எதிர்பார்த்து நிற்கிற அத்தனை பேரும் சினிமா கனவுகளோட, சினிமா ஆசையோட நீங்க வந்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க முழுசா பயன்படுத்தாம நாம நிறைய அடிப்பட்டவின் விளைவா தான் நம்ம இன்னும் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் அப்படியே உங்களை திருப்பணும். நீங்க பண்ற லவ் அந்த அளவுக்கு இருக்கு. சினிமா வந்து ஊடகம் வந்து எவ்வளவு லவ் இருக்குன்னா நமக்கும் அதுக்கும் மிகப்பெரிய லவ் இருக்கு.
ஸோ நீங்க எல்லாமே சினிமாக்காரங்க, நீங்க எல்லாம் ஜெயிக்கணும். அடுத்த முறை நாங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கடவுள் எனது மனைவி, என் ஒய்ஃப் தான் என்னுடைய கடவுள். எனது கோவில் எனது குடும்பம், எங்க அம்மா. எனது கோவில் வந்து எங்க அம்மா, எனது கடவுள் என் மனைவி, எனது உலகம் சினிமா. நீங்க எல்லாம் தான், நீங்க எல்லாம் தான் என்னுடைய உலகம். நான் எனக்கு இவ்வளவுதான் ஆசை, இதுக்குள்ளதான் இருக்கணும். என் தெய்வத்தை மதிக்கணும், என் கோயிலுக்கு நான் விசுவாசமா இருக்கணும், என் நண்பர்களோட நான் சொந்த பந்தமா விளையாடி இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இல்லை. ரொம்பவும் இப்ப பாருங்க, நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். ஒரு சினிமா அப்படின்னு என்னுடைய டைரக்டர், சீனியர் டைரக்டர் எல்லாத்திட்டையும் பேசும்போது சொன்னேன், கமர்ஷியல் இல்லாத ஒரு சினிமாவை எடுத்து கமர்ஷியலா ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நான் படத்தை எடுத்திருக்கேன். இந்த ராட்டைய கமர்ஷியல் இல்லாத கமர்ஷியல் படம், இது என்னுடைய லட்சியம். இது வரைக்கும் நான் சொல்ற விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாம் இல்லாம ஒரு படம் நீங்க வந்துட்டு கை கட்டி காமிச்சீங்கன்னா நான் வந்துட்டு நான் நீங்க சொல்றத நான் செய்யறேன், சரிங்களா? என்னுடைய படத்துல அரசியல் பேசல, ஆன்மீகம் பேசல, ஜாதி மதம் பத்தி பேசல, வன்முறைய காட்டல, மது போதை சிகரெட் இது போல கலாச்சார சீர்கேட்டை காட்டல, சண்டை சச்சரவை அடிதடியை காட்டல, டிஜிட்டல் பேசல, கைபேசி காட்டல, போலீஸ் அடிதடி ரகல இது போல கட்ட பஞ்சாயத்தை காட்டல, துப்பாக்கி இது போன்ற கத்தி இது போல ஆயுதங்களை காட்டல, ரத்தம் தெறிக்க நான் படத்தை எடுக்கல, கொலை கொள்ள கற்பழிப்பு மங்கை சீரழிப்பு இது போல எந்த ஒரு விஷயமும் காட்டல. இது போல விஷயம் இல்லாம ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். முடியும்னு சொன்னா ஊடகம் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தை எடுத்துட்டு என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட நான் போய் போட்டு காட்டுறேன், இந்த மாதிரி இந்த விஷயம் இல்லாம நான் படம் எடுத்திருக்கேன் சார். டாக்குமெண்ட்ரி மாதிரி படத்தை எடுத்துட்டு வந்து நீ சினிமான்னு சொல்ற, இதெல்லாம் இல்லாம படம் எடுக்க முடியுமா? தட் இஸ் கமர்ஷியல். சினிமா ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்துல இதெல்லாம் இருந்தா தான் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இன்னைக்கு வரக்கூடிய போஸ்டர் அத்தனையில வந்து கத்தி ரத்தம் துப்பாக்கி வன்முறை செக்ஷுவல் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு போஸ்டர்ல. யாரையாவது ஒரு குடும்ப பங்கான ஒரு போஸ்டர் அடிக்க முடியுமா? நான் அடிச்சிருக்கேன் போஸ்டர், புருஷன் பொண்டாட்டி அப்படி யாராவது போட்டு அதை அடிச்சிருக்காங்க போஸ்டர். இடுப்பு தெரியணும், தொப்புள் தெரியணும், இல்லைன்னா அருவா சண்டை தெரியணும், அப்படிதான் வச்சிருக்காங்க போஸ்டர் எல்லாமே. இளைஞர்கள் எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த நான் எடுத்திருக்கிற படத்தை மட்டும்தான் நான் பெருமையா சொல்ல முடியும். அடுத்தவங்க எடுக்கிற படத்தை நான் குறை சொல்லல. அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் இப்படி திருப்பி போட்டு காமிச்சிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஊடகம் அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோள். நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டேன். இதுக்கு மேல என்னுடைய விருந்தினர்கள் வந்து பேசுவாங்க. நான் சலங்கிதுரை பேசுறேன். இப்போ சக்திவேல் நாகப்பன் அவர் வந்து என்னுடைய 2 படங்கள்ல உதவியாளரா, தயாரிப்பாளருக்கு உதவியா, எல்லா விதத்திலையும் எனக்கு வந்து துணையா இருந்து பணியாற்றினாரு. இபிகோ 302 கடத்தல் இந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ணாரு. மிகப்பெரிய திறமைசாலி, நடிக்கணும், நடிச்சு ஹீரோ ஆகணுங்கிற பெரியோட சுத்திட்டு இருக்கிறவர். அவருக்குள்ள கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி அதை இயக்கி ஒரு படத்தை தயாரிச்சு இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கிறது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. அவர் வந்து இன்னும் பெரிய உயரங்களை தொடரணும்னு வாழ்த்துறேன். ராட்டை படத்தினுடைய டைட்டில் ஒரு நெசவாளர் குடும்பத்தினுடைய உள்ள இருக்க சிக்கல், வறுமை, அதுல அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையா வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்தையும் சென்றடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ராட்டை அப்படின்னாவே முதல்ல நூல் நூக்கிறக்கும், அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து தாரா மாத்தி நெசவு செய்யறதுக்கும் பயன்படுற ஒரு கருவி. அது எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சக்திவேல் நாகப்பனுடைய திரை உலக
விஷயம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் அவரை மனசார வாழ்த்துறேன். நன்றி. முதல்ல ராட்டை அப்படின்ன உடனே என்னன்னா, எனக்கு பர்சனலா என்னுடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு தெருக்கூத்து ஃபேமிலி. தெருக்கூத்தாடிகள் வழக்கமா என்னன்னா, இரவு நேரத்துல தெருக்கூத்தாட போனாங்கன்னா பகல் நேரத்துல வேற ஒரு வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா வருடம் முழுக்க தெருக்கூத்து நிகழ்ச்சி இருக்காது. எங்கேயாவது திருவிழாக்கள் இருந்தா அந்த வருஷத்துல ஒரு 50 நிகழ்ச்சி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 300 நாட்களுக்கு அவங்க ஏதாவது வேற ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி எங்க அப்பா எல்லாம் செஞ்ச தொழில் வந்து இந்த விசைத்தறி தொழில். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த படத்துல காட்டக்கூடிய அத்தனை பொருட்களையும் உபகரணம் காட்சிகளும் என்னோட நான் தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டேன். அது பார்க்கும் பொழுதே எனக்கு வந்து என்னுடைய சிறு வயது ஞாபகம்லாம் வந்துச்சு. அந்த கூன்னு, பாவு, ராட்டை, அந்த ஊக்கு எடுக்கிறது, அந்த நூல், இது எல்லாமே நான் வெங்காயம் படத்துலேயும் இந்த தறி தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வச்சுருப்பேன். அதில் ஒரு தறி ஓட்டிட்டு ஒரு கேரக்டர் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த வெங்காயம் படத்தில் அந்த முடியில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்செல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம். எப்படிங்க இந்த டீட்டெயிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் சினிமாவில். இது எங்கேயோ இருக்கிற ஒரு கதையை எழுதிட்டு நாம அதை வந்து டீட்டெயில் பண்ணணும்னு ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லயோ மேக்கப் மேன்கிட்டயும் சொல்லி செய்யணும்னா தான் இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் போய் நம்ம தேடி நம்ம அவங்க கிட்ட யோசனைகளை கேட்டு அப்புறம் இதெல்லாம் வைக்கணும். ஆனா நம்மளே வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா இது தானாவே நமக்கு வந்து நம்ம தறி ஓட்டி வந்தா ஒரு 20 மணி நேரம், ஒரு காலையில ஆரம்பிச்சு 18 மணி நேரம்லாம் தறி ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. 2 ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தலை முழுக்க வெள்ளையா இருக்கும். அந்த பஞ்செல்லாம் ஒட்டிக்கிட்டு வர வீட்டுல வந்து குளிச்சுட்டு படுப்பாங்க. இதையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்குறோம். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பெரிய நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் போய் எங்கேயும் எடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட காட்சிக்கே நான் வந்து எனக்கு அவ்வளோ என்னோட கனெக்ட் ஆச்சு. அப்படின்னா ஒட்டுமொத்த படமும் அந்த தறி தொழிலை மையப்படுத்தி இவர் பண்ணியிருக்காரு. அந்த தறி தொழில் இருக்கிறவங்க கூடவே வாழ்ந்து அவரும் அந்த அந்த தொழிலில் இருக்கிறவர் அது ரொம்ப அந்த தொழிலை நேசிச்சு உள்வாங்கி அதிலேயே ரத்தமும் சதையுமா ஊர்ன ஒருத்தர் அந்த ஒரு ஒட்டுமொத்த படத்தை எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது நிச்சயமா இந்த மக்களுக்கு பார்க்காத ஒரு இடத்துல பார்க்காத ஒரு ஏரியாவை இந்த படத்துல நான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இந்த மாதிரியான புது புது விஷயத்தெல்லாம் செய்யணும். புது புது இயக்குனர்கள், புது புது கலைஞர்கள் சினிமாவுக்கு வரும் பொழுது அவங்க பார்த்த வாழ்க்கையை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம சினிமாவுக்கு காட்டும் பொழுதுதான் அது புது சினிமாவா இருக்கும். இல்ல நான் ஏதோ சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டிஸ்கஷன்ல கலந்துட்டு நாமளா சொந்தமா ஒரு கதையை கிரியேட் பண்றோம் எங்கேயோ இருக்கிற நாட்டை எடுத்து நம்ம பண்ணும்போது என்னன்னா அது வழக்கமான பேட்டர்னா இருக்கக்கூடிய சினிமாவா தான் இருக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரைப்பட விழாக்கள் போனோம்னா இந்த வழக்கமான பேட்டர்ல இருக்கக்கூடிய சினிமாக்கள் எல்லாம் பெருசா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடி தொழில் மாதிரி, ஒரு கூத்து தொழில் மாதிரி, ஒரு விவசாயத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு லாரி தொழில் மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப உள்ள இன்டீரியர் இருக்கக்கூடிய வாழ்க்கைய வாழ்வியலை பதிவு பண்ற படங்களை தான் அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம கமர்ஷியல் சினிமாவில தான் இது சண்டை இருக்கணும், அடிதடி இருக்கணும், பாட்டு இருக்கணும், இவர் எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அந்த இல்லாத விஷயங்கள் தான் உலக சினிமாக்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உலக சினிமாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒருவேளை முதல் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாமோ, குறைகள் இருக்கலாமோ, அல்லது அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏதாவது அவங்களுக்கு கை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஆனால் அந்த முயற்சி அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க சரி பண்ணிக்கலாம். அந்த முயற்சியை நம்ம எல்லாரும் அங்கீகரிச்சே ஆகணும். இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல சினிமாவுக்கு புதிய கதை களத்தை அறிமுகப்படுத்துற இயக்குனர்களை நம்ம கொண்டாடணும், அவங்களை நம்ம அங்கீகரிக்கணும், உற்சாகப்படுத்தணும். எங்கேயாவது சின்ன தவறுகள் இருக்கலாம். ஏங்க பெரிய இயக்குனர்கள் பண்ற படங்களே பெரிய தவறுகளை செஞ்சுட்டு தோத்து போற படங்கள் இருக்கு. அப்ப புதிய இயக்குனர்கள் வரும் பொழுது அந்த தவறுகளோ சின்ன குறைபாடுகளோ இருந்தா அதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அவங்களோட முயற்சியை, அந்த ஆர்வத்தை, அவங்க சொல்ல வர விஷயத்தை நம்ம பாராட்டி அவங்களை அங்கீகரிக்கணும். இந்த மாதிரியான தமிழ் சினிமால உலக தரமான கதைகளை, கதை களத்தை நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய இயக்குனர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கு விடைபெற நன்றி, வணக்கம். சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நான் இயக்கிய நான் வேற மாதிரி என்ற படத்திலும் உதவி இயக்குநராக பணியாற்றுகிறார். இந்த காலகட்டத்தில் ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, காஷ்மீர், ஃபாரின் என்று கதைக்களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு விசைத்தறி கூடத்தை கதைக்களமாக எடுத்து அதை வெற்றி அடைய செய்ய போகிறார் சக்திவேல் நாகப்பன். படம் மிகவும் அருமையாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிமை. ராட்டை பம்பரமாக சுழன்று பம்பர் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு 2 விஷயம் பர்சனலாகவே சொல்லணுன்ட்டு விரும்பப்படுறேன். என்னோட அனுபவம் 1994 முக்தா சீனிவாசன் நாயகன் படம் எடுத்திருந்தார். அப்போ எனக்கு வந்து 27 வயசு எனக்கு. அப்போ என்னை வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அவர் ஏதோ கல்லு விற்கிறார், ஷூட்டிங் போட்டது. நாங்கள் போயிருந்தேன். கோகுரோடில் வீடு அவருக்கு.
அப்போ பார்த்துட்டு ஹாலில் உட்காந்து பேசும்போது கடப்பாக்கல்ல அந்த ஷூட்டிங்க்கு போட்டிருந்தார், ஒரு டான்ஸ் ஒன்று நடக்கும். அப்போ சொன்னார், இதை எடுத்துக்கோப்பா, நீ தான் பிஸ்னஸில் இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இது அவ்வளோ வேல்யூ இல்லை சார், எதனா ஒன்று போட்டு கொடுங்கன்னா. அப்போ சொன்னார், தெரியாத இந்த படம் எடுத்துட்டேம்மா நாயகன்னு, லாஸ்ட்டில் இருக்கேன் நான், நீ எதனா எடுத்துகிட்டு போய் என்ன சரி பண்ணி கொடுன்னாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த செட்டு இருக்க ஐட்டம் நான் கல்லில் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணி கொடுத்தேன். 1,32,000 கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி அவர், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு நாள் பார்த்தா மேனேஜர் வந்திருந்தார் வீட்டுக்கு. என்னன்னாக்கா 100ஆவது நாள் படத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு சார் என்னாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. பட் நான் சினிமாவுக்கு வந்து நான் போனதில்லை, கோயில் நிகழ்ச்சிக்கும் போனது கிடையாது, நான் ரெண்டுக்கும் போக மாட்டேன். ஏன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன்னு சொன்னா, இந்த அரசியல்ல சினிமாவில் இவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் அரசியல் பேசல, இது பண்ணல, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இதை செய்யலன்ட்டு சொல்லியிருந்தார். இதான் நான் வந்து 21 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன் அரசியல்ல. நான் வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 21, தட் இஸ் 27ல் வந்தேன், இப்போ 57. நான் வந்து அரசியல்ல ஒரு மிடில் செக்ஷன்ல இருந்து அரசியல்ல இந்த மசாலா இல்லாத தமிழ்நாட ஒரு நாள் வந்து மத்திய வர்க்கத்தில் ஆளுங்கள் ஆட்சி ஆள வேணும்ன்றது இந்த முயற்சியில இன்னும் நான் ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கேன். 27 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா 27 வருஷத்துல என்ன வந்து என்னோட பாப்புலாரிட்டி ஒன்னா வெளியே தெரியாத இருக்கணும், ஆனா என்ன மட்டும் எல்லா ஜாம்பவனுக்கும் தெரியும், எல்லா ஜாம்பவனுக்கும் தெரியும். ஏன்னா நான் ஐஸ்வரி கூட சர்வசாதாரண டீ சாப்பிட்றேன் உட்காந்து, அஜித் பவார் கூடவும் இந்த சாதாரண டீ சாப்பிட்றாள், பிரஃபுல் பட்டேல் கூட சாப்பிட்றோம். இந்த திரை உலகத்தில் வந்து என்ன வந்து ஓரளவுக்கு இல்லைல்ல பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு வாட்டி இந்த ரோஜா படம் வந்து இவரு நம்ம ஸ்ரீகாந்த் படம், அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏசிஎஸ் ஆஃபீஸில் உட்காந்துருந்தார் வெளியே. என் குமரன் கால் நாலாத்துல தான் வீடு அவருக்கு. அப்போ என்னை பார்த்தேன்னா இங்கே என்ன நான் பார்க்க போகிறேன் ஏசிஎஸ் என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஃபைனான்ஸுக்கு படம் கம்ப்ளீட் ஆகலைன்னு ஏசிஎஸ் கிட்ட சொன்னேன், கொடுத்துருங்கன்னாரு. அந்த படம் கம்ப்ளீட் ஆச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்களா, இன்னைக்கு யூகே முரளி சிங்கர் அவர் வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாரு. அப்போ வந்து நைட்டு வந்து அவர் வந்து லக்ஷ்மண் சுருதி அவர் வந்து பண்ணக்கூடாத லெவலுக்கு தடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகி போச்சு. நைட்டு வந்து 10 மணிக்கு என்னை வந்து காலில் வந்து பிடிச்சாரு. நான் சொன்னேன், என்ன விஷயம்னா, சார் என்னை காப்பாற்றுங்க, நான் ரஜினி ஹிட்ஸ் பண்ணுறேன், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், நீங்கள் ரஜினிக்கு வேண்டியவர் தானே, நான் மாலில் பூச்சலாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை வந்து பண்ண விட மாட்டேறாங்கண்ணே. 25,000 நைட் எடுத்து கொடுத்தேன் கையில் கேஷ், யூகே முரளிக்கு கொடுத்து பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு முரளியோட வாழ்க்கை மாறி இருக்கு. அந்த மாதிரி திரை உலகத்தில் நான் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற காரணம் ஒரே ஒரு காரணம்னா, எந்த முயற்சியும் நம்ம டைரக்டர் ஆக்டர் பண்ணியிருக்காரோ இந்த முயற்சி நான் 27 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதனால இவரை சந்திச்சதே ஒரு ஆக்சிடென்ட்டு. அன்னைக்கு நைட்டு ஜஸ்ட் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆர்டினரி ஹோட்டலில். நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்வேன். அப்போ டக்குன்னு பார்த்துட்டு இவர் தான் என்னை கண்டுபிடிச்சாரு. நான் இங்கே இருக்கீங்கண்ணா, ஏன் சாப்பிடக்கூடாது அண்ணன்? அப்போ சொன்னேன், இல்லைண்ணா நான் உங்களை எதிர்பார்க்கலைங்க. நான் சொன்னேன், அப்பா லைஃப்ன்றது ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணுறது நம்ம தான், ஆனால் சிம்பிளாக வாழுங்க. அதனால் ஒருத்தனோட சிம்பிளான வாழ்க்கைன்றது நான் அஷ்டத்துக்கு நம்ம மட்டும் தெரியும். ஏன்னா கை கால் கூட செய்யாது உங்களுக்கு, நீங்கள் அப்போ ஒன்றுமே இருக்க மாட்டீங்க, அதுதான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் இருக்கும் போது நார்மலாக எல்லாரும் கையத்தை கும்பிட்டு வாழ்ந்துங்கண்ணா. அப்போ டக்குன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாரு. நான் சொன்னேன், நான் வரது கிடையாதுப்பா, கோயில் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், அரசியலில் கூப்பிடு, ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் ஆகிட்டா சொல்லு, நைட்டு 12 மணிக்கு நான் வந்து நிற்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓமந்தூரில் இது வரைக்கும் 100க்கு மேலே ஆப்ரேஷன் மினிஸ்டர் கிட்ட சொல்லி கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஸ்கூல் சேர்க்கணுமா, எந்த சேர்மனாக பேசுவோம் காலேஜ் கிட்ட, ஸ்கூல் சேர்க்கணுமா எந்த கரஸ்பாண்ட் கிட்ட சொல்ல, நான் ஃபோன் பண்ண கண்டிப்பாக சீட் கொடுப்பாங்க, பாதி ரேட்டில் கொடுவோம். இன்னைக்கு எஸ்ஆர்எம்லேயே 100கணக்கில் பசங்க படிக்கிறாங்க, ஃபீஸ் இல்லாத. ஏசிஎஸ்ல ஃபீஸ் இல்லாத படிக்கிறாங்க. ஓமந்தூர்ல 100க்கு மேல ஆபரேஷன். சுப்பிரமணியம் துளசிக்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா, அண்ணா அனுப்பு, நானே நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை சாதாரண ஆப்ரேஷன் இல்லை, ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். பிரெயின் ஆப்ரேஷன், ஒரு நியூரோ ஆப்ரேஷன் பண்ண போனால் வெளியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் 25 லட்சம் கேட்பாங்க.
நாங்கள் வந்து வெறும் ஃப்ரீயாக பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, 10,000 20,000 கையிலையும் கொடுத்துட்டு வருவேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் விருப்பப்பட மாட்டேன். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவரோட முயற்சி எப்படி நாயகன் படம் சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் ஒரு நாள் பேச படம். எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கு. இறைவனை பிரார்த்திக்கின்னு இந்த சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு என்னோட பாராட்டு மட்டும் இல்லை, என்னை கண்டிப்பாக ஆசீர்வாதமும் இருக்கு. இவங்க எதிர்காலத்தில் என்ன எதுனா வேறு எதுனா கூட இந்த சம்பந்தமாக என்ன ஹெல்ப் பண்ணணும்னா கூட நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். என்ன முடிஞ்ச லெவலுக்கு நான் செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து சண்டேயில் நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, ராட்டை திரைப்பட விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். சார், ராட்டை படம் எஃப்எம்எஸ் மீடியா சக்திவேல் நாகப்பன் வந்து சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் போட்டிருக்கார் சார். ஸோ என்னென்னா ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார். எனக்கு சொன்னார் கதை சொல்லும்போது, ஆனால் ஒரு உண்மையான சம்பவத்தை எடுக்கிறோம் ராட்டை. ஸோ அதில் ஒரு முதலாளி கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணுன்னாரு. கண்டிப்பாக சார் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மிக சிறப்பாக வந்தது. ஒரு ராட்டையோட இதுலேயும் தொழிற்சாலையிலையும் போகும்போது நாங்கள் நெசவு தொழிற்சாலையிலும் பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் தான் பார்த்தேன். நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வான்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன். ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு ஜி. சூப்பர் மணிகிருஷ்ணன், அருமை. எக்ஸ்ட்ரா நிறைய சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜி, அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவெல்லாம். ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க. சக்திவேல் நாகப்பன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. இவர் வந்து நல்லா வரணும் தெரியல, ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்கே சுத்தந்து இல்லாமல் ரீல்லையும் சுழலும், சினிமாலையும் ரீல்லையும் சுழலும். உங்கள் பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். அன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த நீங்கள் சாங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, மியூசிக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இந்த விழாவோட ஹீரோவே மியூசிக் டைரக்டர் தான். அவர் நான் இன்ட்ரோ பண்ணல, இது நான் இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகிருப்பீங்க, அதனால் இப்போ நான் இன்ட்ரோ பண்ணுறேன். என்னுடைய படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் மணிகிருஷ்ணன் அவர்கள். இவர் எங்கள் ஊர் தான். நான் ஒரு விஷயம் கேட்கும் போதுட்டு, சினிமானா சென்னை தான்யா, நீ சென்னையில் வந்து சினிமா பண்ண, உனக்கு நீ உள்ளூரில் ஒரு உப்மா படத்தை எடுத்துகிட்டு வந்து சென்னையில் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சென்னைக்காரனுக்கு வேலை கொடு, சென்னைக்கு தான் சினிமா இருக்குது அப்படின்னு சொன்ன காலத்தில் நான் என் ஊரில் டெக்னீஷியனை தேடுறேன். என் அண்ணன் தம்பியில் நடிக்க வச்சிருக்கேன். நீங்கள் நடித்த கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரங்க தான். ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருமே இல்லை, இருக்கிற 2 ஆர்டிஸ்ட் இவங்க தான். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டு நான் சென்னை வந்திருக்கேன், நம்பி சென்னை வந்திருக்கேன். நீங்க பாடல்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல்கள் வந்து வாடாமல்லி அப்படின்ற ஒரு சாங்கும், செப்பலகி அப்படின்ற ஒரு சாங்கை வந்துட்டு அண்ணன் சரவணப்பிரியன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை எழுதுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு மேல அவர் எடுத்துக்கிட்டாரு. இவர் கம்போஸ் பண்றதுக்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டார். ஏன்னா ஒரு படத்தோட 8 சீனை கட் பண்ணி நாங்க அதை சாங்கா கம்போஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பான்முகில் அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு ஹீரோவோட இன்ட்ரோ, அவருடைய விளையாட்டு சார்ந்த ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்துட்டு ஐயா தமிழன் இளையா அவர்கள் வந்து இந்த சாங்கை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த மைண்டில் இருக்கும். அதுக்குண்டான கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும். சரிங்களா? தேங்க்யூ. அழைத்தாலும் வந்துட வேண்டியதானே. நட்புக்கு ஆதரவு கொடுக்கறதா நட்பினுடைய பலமே. அது பேசும்போதே சொன்னாங்க சக்திவேல் நாகப்பன், ஒருவருடைய ஆதரவு இல்லாமல் இன்னொருவர் வளர முடியாது, ஏன் வாழக்கூட முடியாது. அப்படி சினிமா துறையில் கமர்ஷியலாக மாறிப்போன இந்த சினிமாவில்
ஆன்மீகம் பேசாமல், அரசியல் பேசாமல், ஆபாசம் பேசாமல், ஒரு கமர்ஷியலான எந்த விஷயத்தையுமே சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி தொழிலாளியினுடைய வாழ்வியலை இயல்பாக எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சியே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அவர் எந்த அளவுக்கு சக மனிதர்களோடு பழகி இருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் சாட்சி. ஏன்னா இந்த பிரபலங்கள் எல்லாமே ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வளர வேண்டும், மலர வேண்டும். இந்த சினிமா துறையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நன்மைகளையும் அவர் பெற வேண்டும். அவரை சார்ந்த டெக்னீஷியன்ஸு இந்த படத்திற்காக, அது இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, பாடலாசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர், அவர் ரொம்ப பெரிய இளைஞராக இருக்கார். ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அவர். அந்த மாதிரி, ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நாம் என்னவா மாறணுங்கிற கோலை நாம தான் செட் பண்ணணும். டார்கெட் என்பது அடுத்த ஆளால் கொடுக்கப்படக்கூடியது. கோல் மட்டும்தான் நாம் விஷனாக செட் பண்ணக்கூடியது. மிகப்பெரிய கோலை செட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும். குறிப்பாக நண்பர் ஒரு அருமையான ஒரு நபர், மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக மேன்மேலும் வளர மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி, நன்றி. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு கூட 2 பக்கம் எழுதுங்க. அதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம். மீடியாவினுடைய சப்போர்ட் இல்லைன்னா வளர முடியாது. நீங்கள் சினிமாவை வாழ வைக்கணும். ஏற்கனவே வளர்ந்தவனை வாழ வைக்கிறது பெருசு இல்லை. அவங்க தானாக வளர்ந்தாச்சு. வளர்ந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். வளர்ந்த மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன செடிகள் மீடியாக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து நானும் ஒரு தயாரிப்பாளர், 9 படம் தயாரிச்சிருக்கிறேன். எல்லாமே அதாவது மினிமம் பட்ஜெட் படங்கள். அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் தான் பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய இளைய தலைமுறையினர் நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மக்களுக்கு. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து செடியிலேயே கருகாமல் அதை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு மீடியா துறையினர், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எங்களை விட நேரம் நீங்கள் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ரொம்ப பக்கபலமாக இந்த மாதிரி ஒரு எளிய வீட்டு பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்துக்காக மீடியா அனைவரும் நன்றி. ராட்டை படத்திற்காக எனது நண்பரும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த திரைப்படத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த திரைப்படத்தை சிறப்பாக வழிநடத்திய நிர்வாகம் மற்றும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராட்ட படத்தை உருவாக்கிய அனைவருக்கும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இதை சினிமா உலகில் திரைப்படத்தை முன்னாடி பேசினாப்புல பெரிய லெவலில் கொண்டு போகணும். தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கணும். அது அடுத்தடுத்தது என்னோட கான்செப்டில் வச்சுருக்கேன். நான் நிறைய சின்ன படம் உருவாகி இருக்கு. அதை நிறைய தியேட்டரில் கொண்டு போய் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கொண்டு போகணும். அது திருப்பி அதுக்காக நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் அது அந்த படத்தோட கஷ்டங்கள் நிறைய அந்த 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் அந்த படத்தோட என்னன்னு தெரியாமல் போயிடுது. அதனால் மேக்சிமம் எல்லாரும் திரைப்படத்தை வந்து திரையில பார்க்கணும். அதுதான் நிறையா பேர் அதை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. தம்பி இந்த ராட்டேன்னு சொன்னாங்க, நைட்டு நம்ம நண்பர்கள் சம்மந்தமாக சொன்னாங்க. நானும் உடனே வந்துட்டேன்.
இல்லை மாபெரும் வெற்றி அடையட்டும். இது மாதிரி மிக பிரம்மாண்டமாக இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது மீடியாவுக்கும் சப்போர்ட்டுகள் நிறையா வேணும், மீடியா சப்போர்ட் நிறையா வேணும். சினிமாவாக பார்த்து மகிழ்ச்சி அடையணும். இது என் நண்பரும் ராட்ட படத்துக்காக எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சக்திவேல் நாகப்பன் அவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபிகோ 302 அப்படிங்கிற ஒரு படத்தை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ட்டு K1 தேட்டரில் நான் மீட் பண்ணேன். ரொம்பவும் ஆர்வமாக எப்போ சந்தித்தாலும் ஒரு 24 மணி நேரமாக சினிமாவை பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். ராட்ட படத்தை பார்த்தேன். அங்கே பவானி குமாரபாளையம் பள்ளிவாளையம் பகுதியில் விசைத்தறி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மக்களோட வாழ்வியலில் ஒன்றான ஒரு தொழில். அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் மார்க்கெட்டு அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கனவுகள், லட்சியங்கள், வறுமை, கிட்னி இதெல்லாம் நிறைய பத்திரிகைகள் படிச்சிருப்பீங்க. பள்ளிவாளையத்தில் கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு வறுமை, அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கும்பகோணத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னாவே அந்த தறிப்பட்ட சத்தம் ஒவ்வொரு இதில் நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தறிப்பற்ற அங்கே வியாபிச்சிருக்கு. அந்த மக்களுடைய வாழ்வியலை அவருக்கு யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காரு. முக்கியமாக அந்த திரைப்படத்தில் வன்முறை எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு கவிதையாக அந்த மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் பாடலாசிரியர் சரவணப்பிரியன். எனக்கு இந்த திரைப்பட வாய்ப்பை நல்கிய FMS மீடியா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு சக்திவேல் நாகப்பன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதனை அடுத்து என்னுடைய இனிய நண்பர் சுமார் 2015 ஒரு 10 ஆண்டுகளாக அவர் கூட அவருடைய முதல் ஆல்பம் சாங்ஸ்லேருந்து இன்று வரை திரு மணிகிருஷ்ணன் அவர்களோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரும் இந்த பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இதில் 2 பாடல் எழுதியிருக்கேன். செவ்வழகி அப்படிங்கிற ஒரு பாடலும், வாடாமல்லி அப்படிங்கிற 2 பாடலும் நான் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக இவர்களுக்கு இருவருக்கும் நான் இன்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ஒரு கதை சார்ந்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க இங்கே வருகை தந்துள்ள ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகையாளருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடலாசிரியர் தமிழன் இளையாவின் அன்பு வணக்கம். ரிலீஸுக்கு பிறகு வான்முகிலாய் உலகமெங்கும் அலைந்து பரவப்போகிறது ராட்ட. மக்கள் மனச போட போகுதுப்பா ஆட்ட. அது ஹிட் ஆகும்னால வருங்காலத்தில் டைரக்டர் சக்தி நாகப்பன் அவர்கள் சினிமா உலகத்தை ஆள வாழ்த்தி வரவேற்று என் நன்றி உரையை இங்கே உரித்தாக்க விளைகிறேன். இவரை சக்தி நாகப்பன் என்பதை விட சக்தி யாகப்பன் என்றோ சக்தி தியாகப்பன் என்றோ சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். காரணம், சினிமாவுக்காக அவர் இழந்தது ஏராளம், தாராளம். அவர் இந்த இடத்திற்கு வர அத்தனை யாகங்களையும் அத்தனை தியாகங்களையும் பண்ணியிருக்கிறார். சினிமா என்பது அவ்வளவு எளிதல்ல. சினிமா என்பது அவ்வளவு எளிதல்ல. அது ஒரு மாஸ் மீடியா, அதுக்கு மேலாக அது ஒரு காஸ் மீடியா. படத்தை கூட எளிதாக எடுத்து விடலாம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ற பாடு இருக்க, அதை சொல்லி மாளாது, கும்பில் ரத்தம் வந்துடும். இப்படியான இக்கட்டிலும் தன் படமான ராட்டையை சக்தி நாகப்பன் அவர்கள் ரிலீஸ் வரையில் இழுத்து வந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய மிகப்பெரிய உழைப்பு. தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய வியாதி வந்து இப்போ அது ஐசியூல அட்மிட் ஆகி கிடக்கு. கர்நாடகா, கேரளா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது. காரணம், தயாரிப்பாளர்கள், டாக்டர்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க இண்டஸ்ட்ரியை அருமையான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் என்ன செய்கிறோம்? தமிழ் சினிமாவை சாவடிச்சு விட்டுருப்போம். அதுதான் உண்மை.
தமிழகத்துல பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் கரோனா காலகட்டம் மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க. நீங்க ஒண்ணு வெளியே வரவானா, நீங்க வெளியே வந்தா ஓடுற குதிரை மேல பணத்தை கட்ட போறீங்க. இங்க நிறைய திறமையாளர்கள் கையில் நல்ல ஸ்கிரிப்டோடவும் மனம் நிறைய நம்பிக்கையோடும் போராடுறாங்களே, அவங்களுக்கா நீங்க வாய்ப்பை கொடுக்க போறீங்க? நானும் 3 நல்ல ஸ்கிரிப்டை போட்டுக்கிட்டு ஒரு டைரக்டர் கூட நானும் 3 நல்ல ஸ்கிரிப்டை போட்டுக்கிட்டு லோலோன்னு நாய் மாதிரி அலைகிறேன். கொய்யால ஒருத்தரை கூட சக்தி நாகப்பன் அவர்கள் உண்மையில் சிறந்த ஒரு டைரக்டர், அதை விட ஒரு நல்ல மனிதர். அவர் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிப்பார். இது என்னுடைய வாக்கு. நான் இந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய சக்தி நாகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாய் என் சிறுவுரையை முடிக்கிறேன். அவையோருக்கு நன்றி. திரு சக்திவேல் நாகப்பன் அவர்கள் கமர்ஷியல் இல்லாத ஒரு கமர்ஷியல் படத்தை கொண்டு வந்திருக்காரு. இதில் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சின்ன படம்னு பார்க்க வேணாம், சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்களில் தான் கதையும் கருத்தும் அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும், அதை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நிறைய பேர் பேசினாங்க. நானும் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் என்கிட்ட வந்து சொன்னார். சொல்லும்போது சக்திவேல் நாகப்பன் அவர் ரொம்ப நாள் கூட என்கிட்ட பழகலை. ஒரு 2-3 நாள் தான் அவர் வந்து என் மாப்பிள்ளை என் மாம்ஸ் மூலியமாக வந்து பழகினார். ஆனால் அவர் வந்து சொன்னார், இந்த கமர்ஷியல் படம் வந்து நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னாரு. சார் எல்லாமே கமர்ஷியல் படம் தானே சார், அடிதடி வெத்து குட்டு எல்லாமே அதெல்லாம் இருந்தால் தானே சார் இன்னைக்கு ஹிட் ஆகும் படம் அப்படின்னாரு. இல்லை சார் அது இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்கேன் சார், வாங்க சார் படம் பாருங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு படம். ஒரு காதல் வந்து எப்படியும் ஒரு சாதாரண விஷயத்த அழகாக அவ்வளோ அருமையாக பிரமிப்பாக பண்ணியிருக்காப்புல. இன்னைக்கு போனீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் 16+ இது இவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், 12+ இது மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வர OTT எல்லா படங்கள்லையும் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. எந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு எல்லாம் ஹை-எண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க பசங்க, சின்ன பசங்க ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மொபைல் ஆண்ட்ராய்டில் நல்ல ஆன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. சாஃப்ட்வேரே வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு தகுதியான பசங்க இருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து அதன் மூலயமா கெட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த மாதிரி திரைப்படங்களால ஒரு விஷயம் இதுதான் வரணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதை மட்டும்தான் பார்ப்பாங்க பசங்க. எதிர்காலத்தில் வளரக்கூடிய பசங்க எல்லாம் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அவங்களுக்கு வந்து உள்ள போனவனே வந்து அவனுக்கு என்னன்னே தெரியாது, வெட்டுறதுனா என்னன்னு தெரியாது, குத்துறதுனா என்னன்னு தெரியாது, அழகா வந்து நம்ம ஆளுங்களே எடுத்து போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காவியம், நல்ல காவியமா நமக்கு வந்து சக்திவேல் நாகப்பன் அவரே தயாரிப்பாளராகவும் நல்ல டைரக்ஷன் வந்து அருமையா பண்ணியிருக்காப்ல. ஏன்னா அவரால் முடிஞ்ச வரை மிகப்பெரிய இதுல பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பாராட்டுறேன். இன்னைக்கு வந்து காலை எடுத்து வைக்கிறதுக்கே யோசிக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துறேன்னு கடல்ல முழுகி நீச்சல் அடிச்சு வெளியில வந்து நிற்கிறாரு. அந்த அளவுக்கு இயல்பா நல்லா நடிச்சிருக்காரு. நான் வந்து இந்த பேச பார்க்கும்போது பாரதி ராஜா படத்துல வந்து என் உயிரினும் என்ன படம் நடக்குது, எண்ணுயிர் தோழன்ல பார்த்த ஹீரோ மாதிரியே இருக்காப்ல. எண்ணுயிர் தோழன்ல அப்படியே அருமையா அவர் வந்து சென்னை ஸ்லாங்ல பண்ணியிருப்பாப்ல. இவர் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா அப்படியே கிராமத்து சாயல்ல அழகா சரியா பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா நான் வந்து வழக்கறிஞர் தொழில நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். நான் படிச்சது ஒன்னா இருக்கும், உள்ள போனா ஒன்னா இருக்கும். அதுக்குள்ள போகும்போது வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நம்ம போகும்போது நம்மளே தான் எல்லாரையும் கெடுத்துடுறோம். இந்த மாதிரி காவியம் வேணும். ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நல்ல அழகான படங்களை எடுக்கணும். நம்ம எடுக்கிறோம் கமர்ஷியலா பணத்துக்காக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைச்சா பணம் வரும், நம்ம உருவாக்குறது தான் எல்லாமே. நல்ல காவியங்களை தொடர்ந்து இந்த மாதிரி சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டி அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பேர் மணிகிருஷ்ணன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்திலிருந்து வரேன். எங்கள் ஊர் சார்ந்த தொழில், எங்கள் அப்பா அம்மா பார்த்த தொழில் இதுதான். அங்கேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த மியூசிக்கை படித்து லேர்ன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இந்த விழாவோட நாயகன் என்னை சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க ஒரு சொன்னாலுமே, ஆனால் இந்த விழாவோட நாயகன் சக்திவேல் சார் தான். ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த டைமில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாடாமல்லி அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு கீரவாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வந்து எல்லாமே ராகங்கள் பேஸில் நம்ம பாட்டு பண்ணோம்னா அது வேற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு கார்டை பிடிச்சிட்டு ஒரு சி மேஜர் சி மைனர் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு பாட்டை பண்ணால் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக போய் சேர்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். மற்ற பாடல் இந்த வாடாமல்லி மட்டும் கீரவாணி ஸ்டைலில் அப்படியே பண்ணியிருக்கேன். இன்ஸ்பிரேஷன் சொன்னால் நிறைய பேர் சொல்லலாம். இல்லை ராஜா சார் சொல்லலாம், ரஹ்மான் சார் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருந்து கற்றுக்கிட்டு தான் நாம். இப்போ நான் மட்டும் தனியாக ஒரு இது கொடுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க சாயபி எங்கர் அனிருத் அவங்ககிட்ட இருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஒவ்வொன்றுமே நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது தானே. தேங்க்யூ. இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து திரைப்படத்துறை வல்லுநர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் இளந்துருமாறன். இந்த சார் சொன்ன மாதிரி சார் வந்து இங்கே பார்க்கும்போது நான் நிறைய கண்ணாடிகளை பார்க்குறேன். ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்னுடைய முகத்தை நான் பார்க்குற மாதிரி இருக்கேன். சார் சொன்னாங்க அவரை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் அவர் செஞ்ச வேலைகள் வந்து மிக அதிகமாக பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 20 வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் பிகின் த சீன் தான் இருந்திருக்கேன். நான் சக்திவேல் நாகப்பன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. குறிப்பாக இதில் இந்த எஃப்எம்எஸ் மீடியா தயாரிப்பாளர் சார் பேர் என்ன? எஃப்எம்எஸ் தயாரிப்பாளர் பேர் 4 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த எஃப்எம்எஸ் மீடியாவுடைய தயாரிப்பாளர்கள் 4 பேருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட்லாம் இந்த 12 ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 12 ஐட்டமும் இல்லாமல் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவி இந்த படத்தை ஒரு முழு சித்திரமாக திரைப்படமாக மாற்றியதற்கு அந்த 4 பேர் தான் மிகப்பெரிய தூண்கள். அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலா வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் கிராமத்தில் தான். கிராமத்தில் நாடகம்லாம் போடுவாங்க. அந்த நாடகத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டாக இருக்கும். தாயா தாரமா அப்படின்னு ஒரு டைட்டில், அதாவது நாடகம் நடக்கும். கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு நாடகம் தான். இன்னொரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரா மானமா. ஸோ இந்த மாதிரி தான் டைட்டில்லாம் இருக்கும். இந்த ஆடியோ லாஸ்ட் கீழே பார்க்கும்போது ஒரு 2 விஷயம் சொன்னார் டைரக்டர் சார். தாயா தாரமா அவங்க 2 பற்றி வச்சு தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த கதையில பார்த்தீங்கன்னா அது சாதாரண குடும்ப படம். மாமியார் மருமகள் சண்டை, தாய் பக்கம் நிற்கிறானா தாயார் பக்கம் நிற்கிறாங்கிறது அதோட கதை. ஆனால் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா தாயையும் உயர்த்தி தாரத்தையும் உயர்த்திட்டாரு. ஸோ தாயா தாரமாக தாயும் உண்டு தாரமும் உண்டு, 2யும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த உயிரா மானமா அதுலயும் ஒன்று இருக்கு. நாங்கள்லாம் மனிதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று உணவு தான். உணவு சாப்பிட்டா உயிரோடு இருக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா நாம எப்படி நாகரிகமா மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உணவை விட உடைதான் மிக முக்கியமானது ஒன்று அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு உருவாயிருக்கு. இந்த பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். ஒரு கான் வந்து ரஜபுத்திரர்களை வந்து ராஜ்புத்தை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வின் பண்ண உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா சூட்சர் தான் வின் பண்ணுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா அனைத்து ரஜபுத்திரர்கள் மகளிர்களும் பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சிருவாங்க. அங்க ஊரை விட மானம் தான் முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இந்த பெண்களை கவர்றதுக்காக மொத்த கதையை பத்மாவத்தில் ஒரு இந்தி திரைப்படம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உயிரா மானமா அப்படிங்கிற இடத்துல மானம் தான் அதிகபட்சமா இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகளுடைய பங்களிப்பையும் தாண்டி நெசவாளர்கள், அதாவது நம்மளுடைய மானம் காக்க உடை தயாரித்த நெசவாளர்கள் ஒரு காலத்துல அவங்க எல்லாம் மிக மிக அதிகமா செல்வந்தர்களா வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப அதிகமா இருந்தது. நாங்க வந்து நிறைய சகாயமையா கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது தறி அப்படின்னு ஒரு திட்டம் தயாரிச்சோம். அதுல வந்து விசைத்தறியை தாண்டி கைத்தறியில சேவை நெய்தவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தறி அப்படின்னு ஒரு ஸ்கீமை உருவாக்கி ஒவ்வொரு ஊர்களா போய் இங்க கடலூர் பக்கத்துல நிறைய கைத்தறிகள் செய்யற இடம் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்க நெசவாளர்கள் திருப்பி ஊக்குவிச்சு அவங்களுடைய அந்த புனரமைப்புலாம் செஞ்சு கொடுத்து அதுக்கான ஃபண்டிங் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தறி செய்ய சொல்லி சென்னையில கொண்டு வந்து இங்க வச்சு விற்று இதோட லாபத்தை முழுத்தையும் கொண்டு போய்
அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்தோம் நாங்கள். லாபத்தை மொத்த லாபத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம் நாங்கள். இங்கே லாப நோக்கில் தான் பண்ணோம். பட் லாபத்தை வந்து நாங்கள் எடுத்துக்காம அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி வரும் பொழுது சில விஷயங்கள் அவுடேட் ஆகி போயிடும். ஸோ விசைத்தறிவதுக்கு அப்புறமா கைத்தறி போயிடுச்சு. இப்போ லார்ஜ் வால்யூம் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா, பாம்பே இந்த மில்லாம் வந்ததுக்கு அப்புறம், மில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா விசைத்தறி குடும்பத்தில் செய்யற விசைத்தறியே போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஹெச்எம்டி கைகாரம் நமக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும். இன்னைக்கு கை கடிகாரமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் செல்போன் வந்ததுக்கு அப்புறமா செல்போன் நிறைய விஷயங்கள் தூக்கிடுச்சு. கேமராவை தூக்கிடுச்சு, கை கடிகாரம் தூக்கிடுச்சு, கால்குலேட்டர் தூக்கிடுச்சு, எல்லா விஷயங்களையும் செல்போன் தான். எல்லா அம்சமும் ஒரு செல்போனில் வந்து வந்ததுனால போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நானும் வந்து 1997 நான் அமெரிக்கா சென்றேன். நான் ஒரு மென்பொருள் வல்லுநர். நான் அமெரிக்காவில் காலை வச்ச அன்னைக்கே முடிவு பண்ணேன், எப்போ திரும்பி இந்தியா போகிறோம். போற வரைக்கும் மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. தி வெரி ஃபர்ஸ்ட் டே ஐ ஸ்டெப்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஃப்ளைட்ல இருந்து காலை வைக்கும் போதே நாம எப்போ திரும்பி போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த ஒரே காரணத்துக்காக 97 2016 வரைக்கும் விசால மட்டுமே நான் ஒர்க் பண்ணேன். கிரீன் கார்டு அப்ளை பண்ணல, சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணல. இனி வரைக்கும் விசால தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்ம தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல, இந்த குறிக்கோள்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த 12 விஷயங்கள்ல 2லேருந்து 12 வரைக்கும் டச் பண்ணல. ஆனா நம்பர் 1 மட்டுமே மையப்படுத்தி நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்திருக்கேன். நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமுதாய மாற்றம் வரணும் அப்படின்னாக்க தலைவர்கள் மட்டும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சமுதாயத்துக்கு மிக முக்கியம் மக்கள் தான். மக்கள் ஒவ்வொருவரும் தான் சமுதாயம். ஒரு தலைவன் மட்டும் இங்க இருந்தா குதிச்சு வரணும், குதிச்சு வரணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாம் நல்லது பண்ணணும், ஊழலே பண்ணக்கூடாது, இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த தலைவனை கொண்டு வரத்துக்கு பொதுமக்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? அதுல பாத்தீங்கன்னா, சாதாரணமா இந்த பூத்துக்கு போய் ஓட்டு போறவங்களாம் பாத்தீங்கன்னா, நடுத்தர வர்க்கமும் நடுத்தரத்துக்கு கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கவங்களும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தான் போறாங்க. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸோ பிசினஸ் பீப்புளோ அங்க வரதே கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் பீப்புள்லாம் யார் ஜெயிச்சு வந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், அவங்க ஒரு டீல் பண்ணுவோம். புரியுதுங்க இல்லையா? இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு வந்து கவலையே கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு, இருக்கு. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பூத்துக்கே போறது கிடையாது. ஸோ நான் நிறைய அனலைஸ்லாம் பண்ணேன். நீங்க இந்த சர்க்கார் படம் வந்திருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கார் படத்தோட கதை வந்து முருகதாஸ் வந்து எழுதியது. இயக்குனர் முருகதாஸ் தான் கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதை என்னோட கதை அப்படின்னு சொல்லி அதை கேஸ் போட்டு அது கொஞ்சம் பணம்லாம் வாங்கினாங்க. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ முன்னாடி ஒரு விஷயம் முக்கியமாக சொல்றேன். சர்க்கார் கதை என்னோட கதை. நான் எழுதுனது இல்லை, நான் வாழ்ந்த கதை. புரியுதுங்களா? அதாவது அமெரிக்காவில் இருக்கும்போதே ஓட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நான் தொடங்கினேன். நான் அப்போ இருக்கும்போது அங்கே 2-3 ஐஐடி படித்த பசங்கள்லாம் நண்பர்களானாங்க. அந்த ஐஐடி படித்த பசங்களோட சேர்ந்து லோக் பரித்ரான் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தோம் 2016. 2016 ஓரளவுக்கு வயசானவங்களுக்குலாம் தெரியும், எல்லா மீடியா வந்தோம். நாங்கள் சென்னையில் 7 இடங்கள் இன்னும் 37,000 ஓட்டு வாங்கினோம். அண்ணா நகரில் 3வது, ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துனாங்க. மயிலாப்பூரில் 3வது, சேப்பாக்கில் திமுக தலைவர் கலைஞர் திரு மு கருணாநிதி எதிர்த்து போட்டிட்டேன். அப்போ நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க. என்னோட பேர் இளந்திருமாறன், எல்லாருமே நண்பர்கள்லாம் மாறன் கூப்பிடுவாங்க. மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க. எல்லா சிஎன்எல் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போவே நான் என்ன பண்ணேன்னா, வாக்காளர் அசோசியேஷன்ல வந்து எவ்ரிபடி ஷுட் வோட், எல்லாருமே ஓட்டு போடணும், 100% வாக்குப்பதிவு தான் என்னுடைய இது. என்னோட படத்தில் அரசியல் பத்தி பேசியிருக்கேன். ஒரு விஷயம், கட்சி சார்ந்த அரசியல் பேசல, அதுதான் மிக முக்கியமான விஷயம். கட்சி சார்ந்த அரசியல் இல்லாம மக்கள் சார்ந்த அரசியல் படத்தில் பேசியிருக்கேன் நான். அதான் சொல்ல வரேன், மக்கள் தான் அரசியல். எந்த கட்சியும் தாக்கி பேசல, எந்த கட்சியும் விவசாயம் பேசல அந்த படத்துல. அதுதான் மிக முக்கியமான அரசியல். அதனால அரசியல் தப்பு கிடையாது, நாமெல்லாம் அரசியல் ரொம்ப முக்கியம். சொல்லிடுறேன். நான் வந்து அந்த ஓட்டர்ஸ் அசோசியேஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால இருந்து இந்தியா வந்து ஓட்டு போட்டு போயிடுவேன். 4 தடவை அது மாதிரி 4 எலெக்ஷன்ல பொந்து போட்டிருக்கேன் நான். இதுதான் சர்க்கார் படத்துலையும் கதை.
அதுக்கப்புறமா அந்த சர்க்கார் படத்துல வந்து அந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, என்னுடைய வேலையை கிட்டத்தட்ட 4 முறை நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அரசியல் ஈடுபடுறதுக்காக. அமெரிக்காவில் இருக்க கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ண வந்தேன் நான். இல்லை அந்த ஒரு 100% கிடையாது, ஒரு 80% என்னோட கதை. அதில் வந்து சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க. ஒரு ஓட்டு அப்படிங்கிறது என்னோட கதை கிடையாது. அந்த ஃபைட்டு சீனு, அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது, பாடல்கள்லாம் கிடையாது. இதை தவிர மற்ற எல்லாமே அதில் தான் இருக்கு. உங்களுக்கு அந்த படத்தினுடைய எழுத்தாளர்கள் வந்து விசனகர்த்தால வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன். அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வாட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட்ஸும் 100% ஓட்டிங் பற்றிய கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனையும் ஒரு புக் இதற்காக நான் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த இமெயிலில் இருக்க மொத்த சாரமும் தான் சர்க்கார் படத்தினுடைய 2வது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னோட கான்செப்ட் தான். அதுக்கு இமெயில் அனுப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, எல்லாமே என்னோட சென்ட் பாக்ஸில் இருக்கு எங்களுக்கு. ஸோ ஓட்டு போகிறதுக்காக இந்தியா வந்து ஓட்டு போட்டு திருப்பி அமெரிக்கா போயிடுவேன் நான். அந்த 2006 தேர்தலில் நிற்கும் போது அந்த சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் எழுத்து நிற்கிற மாதிரி தான் கேரக்டரைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க. உண்மையிலேயே கலைஞர் எழுத்துனது நான். அப்போ வந்து அப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏண்டா தலைவர் எழுத்து நிற்கிறான், என்ன எவ்வளோ தைரியம் இருக்கும், முதல்ல வாபஸ் வாங்க அப்படின்னா. யார்ப்பா நீங்கள், யார் சார் நீங்கள் பேசுறது அப்படின்னு. அது எதுக்கு உனக்கு, நான் யாராக இருந்தேன் என்ன அப்படின்னா. சார் என் பேர் தெரியும், என் நம்பர் தெரியும், நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு தெரியும், நீங்கள் யாரும் தெரியாது, உங்கள் பேர் தெரியாது. அவர் வந்து அந்த பிசி 04 போலீஸ் பண்ணாங்க. இவ்வளோ பேசுகிற நீங்கள் தைரியம் இருந்தாக்க நான் இங்கே தான் கம்பெனி பண்ணி பக்கத்தில் நிற்கிறேன், நீங்கள் நேராக வாங்க நம்ம வந்து பேசுவோம், முதல்ல நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னானே. அவன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டான். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அது ஒரு தைரியம். அப்போ இப்போ வந்து அந்த தைரியம் இருக்கான்னு கூட என்னால் யோசிக்க முடியாது. அப்போ லோக்பத்தில் நிற்கும் போது என்னுடைய சின்னம் கோடாளி, அந்த கோடாளி சின்னம் தான் சர்க்கார் படத்துலேயும் வரும் உங்களுக்கு. இந்த பைக் ரேஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஒட்டுமொத்த பைக் ரேஸும் கிட்டத்தட்ட 500 பேரை வச்சு நாங்கள் பண்ணோம். நாங்கள் 500 பேரும் காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்து ஐடி தொழிலாளர்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்குலாம் இப்போலாம் ஃபேஸ்புக் தான் உங்களுக்குலாம் சோஷியல் மீடியா தெரியும். சோஷியல் மீடியாவோட ஒரிஜினல் ஆரிஜின் வந்து ஆர்குட் அப்படின்னு ஒரு சைட்டு. 2006 ஆர்குட் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா மூலமா பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணுது நாங்க. சோஷியல் மீடியா இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணிருக்காரு, ஓகேங்களா. நாங்கள் வந்து 2006 ஆர்குட் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணோம். நாங்கள் அந்த பைக் ரேஸ் முழுக்க முழுக்க எங்களுடைய கான்செப்ட். அதே மாதிரி சர்க்கார் படத்தில் வந்து அந்த ஆஃபீஸ் செட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு, டிப்பிக்கலாக நாங்கள் பண்ணது. இதெல்லாம் எப்படி முருகதாஸ் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த நான் நிற்கும் போது என்னை பற்றிய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கும் தயாநிதி மாறன் சாருக்கும் முழுக்க முழுக்க தெரியும். ஸோ அவங்களுடைய இன்புட் பாதி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே சர்க்கார் படத்தை வச்சுருக்காங்க, எக்ஸப்ட் வின்னிங். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ந்து அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதுக்காகவே உண்மையிலே சர்க்குணம் ஐஏஎஸ் வந்து சகாயம் ஐஏஎஸோட இமிட்டேஷன். நான் மீண்டும் 2016 என்னுடைய வேலையை திறந்துட்டு சகாயம் ஐஏஎஸோட சேர்ந்து மக்கள் பாதை என்ற அமைப்பு ஆரம்பிச்சு நடத்தினோம். மக்கள் பாதையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் தான். சாருக்கு அடுத்து நான் தான் அந்த அமைப்பில். கிட்டத்தட்ட 1,50,000 மெம்பர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவ்வளோ பேரையும் வச்சுட்டு மிகப்பெரிய அளவில் சார் வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால மக்கள் பாதை வந்து அப்படியே தனியாக இன்ஆக்டிவ் வச்சு போனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் வந்து ஒருதலையாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திரு டி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கிய படம். வரும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு வாரம் தியேட்டர் எம்டியா ஓடிச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி முதல் மரியாதை முதல் 5 நாள் ஓடல, அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு. அதுவும் கிராமத்துக்கு மையமாக்கிய படம், சாதாரண எளிமையாக எடுக்கப்பட்ட படம், பெரிய பொருட்செலவு இல்லாத படம். அதே மாதிரி நாயகன். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசப்படலனாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கொடுச்சு. அந்த வகையில ஒருதலையாகம் போல, முதல் மரியாதை போல, நாயகன் போல ராட்டை படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோரையும் வாழ்த்து வணங்குகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். ஒரு படைப்பின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியலாக இருக்க வேண்டும். மக்களுடைய சார்ந்த அந்த வாழ்வியல் தான் சமூகத்தின் அடிவேர் ஆணிவேராக பதிவாகும். மரியாதைக்குரிய இப்படத்தின் இயக்குனர் அருமை நண்பர், எல்லோரும் அவங்க பேர் உச்சரிச்சிட்டாங்க, நானும் சொல்லிக்கிறேன், சக்திவேல் நாகப்பன்.
தனித்து ஒரு படத்தை இயக்குவது என்பது கதையை எடுத்து எதற்காக கதை எழுதுகிறோம் என்பது மக்களுக்கான ஒரு கதையாக இருக்க வேண்டும். இந்த படத்துடைய முழு சிறப்பு என்னவென்றால் பெண்மையை போற்றுவது. முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் 75 படத்தை இயக்கியிருக்கிறார், என் படத்தை சேர்த்து. அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் 75 படம் அவர் வாழ்ந்த காலங்களில். அந்த 75 படமும் பெண்மையை போற்றுகின்ற படம். என் படத்தோட பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம், மறக்க முடியுமா, பெண் சிங்கம், எல்லா பெண் பராசக்தியிலும் பெண்மையை போற்றுவது, பெண்மையின் வாழ்வியலை சொல்வது. இந்த காட்சி பாருங்க, இந்த படத்துல ஒரு பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு ஒரு கணவன் கால் அமுக்குறாங்க, அது ஒரு காட்சி பண்ணியிருப்பாரு. ஒரு கணவனுக்கு பெண்ணு காலம் வைப்பாங்க. சரிசமத்தை, சமத்துவத்தை இந்த படத்தில் நான் பார்த்த காட்சி. எப்பொழுது உலகம் ஒரு நாள் பெண்ணை போற்றுகிறதோ அப்போது இந்த உலகம் தரந்து நிற்கும் என்று வரலாறு சொல்லுகிறது. பாரதி சொல்லியிருக்கிறான், பைரவன் சொல்லியிருக்கிறான், கீட்ஸ் சொல்லியிருக்கிறான். ஒரு படத்தில் கதாநாயகனா நடிப்பது என்பது எவ்வளவு கடினமானது, தயாரிப்பாளர்கள் என்ற ஊன்றுகோலை எடுத்து நடந்து செல்வது எவ்வளவு கடினமானது, பிறகு தன்னுடைய படைப்பிலே இயக்கம் என்பது எவ்வளவு கடினமானது என்பதும் ஒவ்வொரு உதவி இயக்குநராக வளர்ந்து ஆளாகின்ற இயக்குநர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பாடல் பார்த்தேன், அருமை பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும். ஒரு படத்திற்கு அத்தனை தூண்களும் தூக்கி நிறுத்தினால்தான் இந்த படத்துடைய வெற்றி. ஊடக நண்பர்களும் சேர்த்து, இவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு யாருமே இல்லை. சிறு படம், பெரு படம், பெரிய படம் என்பதெல்லாம் கிடையாது, வெற்றி படம். புதிய பாதை ஒரு வெற்றி படம், கேளடி கண்மணி ஒரு வெற்றி படம், இந்தியன் ஒரு வெற்றி படம். அங்க இருக்கின்ற காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 கார் தேவைப்படும், ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும். அது பொருளாதார ரீதியாக அந்த படத்தை நம்ம எடுக்கிறோம். ஒரு கிளி மட்டும் தேவைப்படும், கூண்டுக்குள்ள குக்குன்னு கத்தும், அதுக்கு ஒரு ஷாட், அதை ரசிப்போம். ஒரு மாடு, ஒரு ஆடு, இல்லையா? இப்படி படைப்புகள் கூட பார்த்த ஒரு படம் ஒண்டி முனியும் நல்ல பாடகனும் ஒரு படம் நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த டைட்டில் தான் அப்படி வச்சிருக்காங்க, அந்த நல்ல பாடகன் ஒரு தலைப்பு. அந்த டைட்டில் சமூக புரட்சியை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சமூக புரட்சியை சொல்லியிருக்கிறாங்க. சமூக புரட்சி இருக்கும் பொழுது அந்த படம் மனித வாழ்வியலோடு ஒரு வரலாறாக மாறும். நண்பனே, நீ கவலைப்படாதீங்க, இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். இந்த படம் ஏன் வெற்றி படமா அமையும்னா, மனிதனுடைய உழைப்பு, ஒரு நெல் விதைத்தால் அது ஒரு கதிர் 1000 நெல்லை கொடுக்குது. ஒரு வேர்வை மண்ணிலே புதைந்தால் அது இந்த சமூகத்துக்கு கொண்டு நிறுத்துது. ஒரே ஒரு வானிலிருந்து விழுந்த பனித்துளி தான் முத்தா மாறுது. சிப்பி வாயை திறக்குது, முத்தா மாறு. அது லட்சக்கணக்கான பனித்துளிகள் கொட்டும், ஆனா அதுல ஒரு துளி வாயில போய். அப்படிதான் நம்ம உழைத்து 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 நாம் காட்டுகின்ற படைப்பு கண்டிப்பா ராட்ட எப்படி மகாத்மா காந்தி கையில உலகமுள்ள, இந்தியாவுக்குள்ள உலகமுள்ள தெரிய ஆரம்பிச்சதோ, இப்படைப்பை சரியாக தயவு செய்து திரையரங்கில் நீங்கள் என்று சமர்ப்பிச்சீங்கன்னா கஷ்டம்தான். நம்ம கொண்டு போய் நிறுத்துறது கஷ்டம்தான், ஆனா நிறுத்தணும். ஊடக நண்பர்கள் இருக்காங்க, முதல்ல அவங்க நிறுத்துவாங்க, நம்ம அவங்க பின்னாலேயே உழைச்ச ஈஸியை வெற்றி அடைஞ்சிடலாம். இப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர், நான் அந்த படத்தை பார்த்தேன், ரசிச்சேன். ஒரு ஷாட் வச்சிருப்பாரு, ஃப்ரண்ட்ல அந்த பாத்திரத்தை தீ கொதிக்கும், இந்த வேலியில் அப்படி வச்சிருப்பாரு, போர்ட் கிரவுண்ட்ல உட்காந்துருப்பாரு, ஒரே ஃப்ரேம் தான் அது. அந்த ஒளிப்பதிவாளருடைய கலைநயத்தை ரசிச்சேன். இசையமைப்பாளர் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க தம்பி. இப்படிதான் இளையராஜா சார் உருவானாங்க, ஏஆர் ரஹ்மான் சார் உருவானாங்க. ஒரு இயக்குனரோடு பரிமாணமாகி கூட வர்றது இல்லைங்களா, அது ஒரு கவிஞனுக்கும் ஒரு பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளர் கிடைத்த வெற்றி. இந்த தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், என் மரியாதைக்கு ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதனால சொல்றேன், என் அருமையாக எங்களை போன்ற படம் எடுக்கின்ற, சிறு முதலீட்டு படம் எடுக்கின்ற, பெரு முதலீட்டு படம் எடுப்ப நீங்கள் தான் ஊடகத்தினுடைய நெருங்கி இருக்கும் நண்பர்கள். நீங்கள் இல்லை என்றால் எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை, எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை. இதை அடுத்து என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இல்லை என்றால் ஒரு ஊமை படம் தான், இசை இல்லாத ஒரு ஊமை படம். தயவு செய்து
ஏன் இப்ப நான் சொல்றேன்னா எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க ஊடக நண்பர்கள் நம்ம காப்பாற்றணும், ஊடக நண்பர்கள் தான் காப்பாற்றணும், டைரக்டர்ஸ் பேசி போறாங்க. வேற யார் காப்பாற்ற முடியும்? இந்த படம் ஒரு தேசிய விருது வாங்குதுன்னா, ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குதுன்னா, இது யாருக்கு மகிழ்ச்சி? இயக்குனருக்கு மகிழ்ச்சி. வாங்கி கொடுத்த பெருமை யாருக்கு? தந்தைக்கு. அதான் ஊடகம். ஊடகத்தை நான் பெருமையாக பேசுவதற்கு ஒரே காரணம், எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்கள் கதை கருகணத்தையும் இந்த ராட்டை என்ற படத்தையும் இந்த சமூக திரையரங்கில் ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நீங்கள் தான். இப்படம் மாபெரும் வெற்றியடையும் என்பதே தைரியம் நடிக்கிறதுக்கு. ஒரு ஃப்ரேம் வச்சா காலாடும் கையாடும். ஆக்ஷன் சொன்னா அடுத்த கட்ட அந்த தனெல்லாம் அப்படியே ஒரு பெரிய நடிகர் நான் பார்த்திருக்கிறேன். கட் 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 நான் ஏதோ பண்றேன் சார், ஒன் மோர் கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க ஒன் மோர் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களே டைரக்டர், நீங்க அடுத்துல தான் வாங்குவீங்க. அதனால இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து என் நண்பர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு, அவருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். தை மாசம் அந்த படத்தை வந்து வெளியிட போறாங்க, பூஜை போட போறாங்க. அடுத்து அந்த படத்துடைய கதாநாயகன் அருமை நண்பர் அவர் தான் நடிக்க போறாரு, அவருக்கு என் வாழ்த்து சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. ஒரு சரித்திரம் மண்ணில் பதிவாகுது என்றால் அது வாழ்வியல். அந்த வாழ்வியல் தான் இந்த ராட்டை. நெசவாளருடைய குடும்பத்தை பதிவு செய்திருக்கிறது. விவசாயிகளுடைய குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும், நெசவாளர் குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் எல்லாம் நாம் மானத்தை காக்கின்ற மரியாதை உள்ள மனிதர்கள். அவர்களுக்கு தலைவணங்கி, அருமை நண்பனே, இறைவன் கருணையோடு உன் பேனாவின் எழுத்தாணி எழுத்தாணி எடுத்தாளுகின்ற உன் விரலோடு உன்னை வாழ்த்தி இறைவனோடு நன்றி நன்றி நன்றி. இந்த அர்ச்சனை நடத்தி இந்த படத்துக்காக லட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வருது. நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காலையில சொல்லிட்டு வந்த பண்ண சொல்லி திருப்பதியில இப்போ ஃபோன் பண்ணாங்க, ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு 3 மணிக்கெல்லாம் இங்கே லட்டு வரணும். நீங்கள் சாயங்காலம் வந்து இல்லை காலைல வந்து லட்டு வாங்கிக்கிடுங்க, பிரசாதம் வந்துடும்.